வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பேரை 5 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அடுத்த நொடியே பணம் உங்க வீட்டுக்கு கதவை தட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பணவசியத்துக்கு உகந்த நாளா இருக்கிற மாதிரி இந்த வியாழக்கிழமை நாளும் பணவசியத்திற்கு ஏற்ற நாளா இருக்கு. இந்த வியாழக்கிழமை நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வியாழக்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குபேர பகவான நினைச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸா இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை நாம செய்யும் போது நம்ம கிட்டையும் நம்மள சுத்தியும் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். அந்த வகையில இந்த பரிகாரத்தை செய்யும் போது வரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யறதுக்கு பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் வெளியூர்ல இருக்கேன், இந்த வீடியோவை லேட்டா தான் பாத்துட்டேன்னு சொல்றவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையில கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எந்த ஒரு செலவுமே இல்லாத, அதே மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கக்கூடிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் குபேர காலம்னு சொல்லக்கூடிய சாயங்காலம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த பரிகாரத்தை சாப்பிட்டு முடிச்ச உடனேயே நீங்க செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்டொமக்ல செய்யறது நல்லது. நீங்க நைட்டு சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 1.5 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப அடுத்த வாரம் வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனேயே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி குளிச்சுட்டு வந்த உடனேயே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடாது. நீங்க குளிச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனேயே நீங்க குளிக்க கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க நம்பிக்கை, அது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். பேப்பர் வேணும், பேனா வேணும், எழுதணும், இது எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மனசுல முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நான் இன்னைக்கு செய்ய போறேன், இதனால என்னோட வாழ்க்கை மாறும், என்னுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும், நானும் எல்லார மாதிரியும் சந்தோஷமாவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. சரி, இப்ப தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஃபிளவர் மெடிசன்ல இருக்கக்கூடிய 5 ஃபிளவர் மெடிசினோட பேரை தான் சொல்ல போறேன். அதாவது பேட்ச் ஃபிளவர் ரெமெடின்னு சொல்லுவாங்க. மலர் மருத்துவம்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலர் மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு கேன்சர்ல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய நோய்களை கூட இந்த மலர் மருத்துவத்தினால சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்னு மட்டும் இல்லாம பணவரவுக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கூட இந்த ஃபிளவர் மெடிசன் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபிளவர் மெடிசன் பாத்தீங்கன்னா நோய்களுக்கான மருந்து கிடையாது, நம்ம மனநிலைகளுக்கான மருந்து. நம்ம மனநிலையை பொறுத்து அதுக்கு தகுந்த மலர் மருந்து நாம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பணவரவும் அதிகரிக்கும், நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் தீரும். அவங்கவங்க மனநிலையை பொறுத்து அவங்கவங்களுக்கு மருந்துகள் மாறுபடும். அந்த வகையில இன்னைக்கு பரவலா பணவரவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபிளவர் மெடிசனை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபிளவர் மெடிசன் சொல்ல உடனே நீங்க செலவே இல்லாத பரிகாரம் தானே சொன்னீங்க, இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இந்த மலர் மருந்துகளை பொறுத்தளவுக்கு அதோட பேரை நாம சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால இதை நாம ஒரு பரிகாரமா செய்யும் போது இந்த ஃபிளவர் மெடிசன் வாங்கி அதை நீங்க உள்ளுக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மலர்களோட பெயர்களை நீங்க சொன்னாலே போதும். இன்னும் சொல்ல போனா நீங்க காதால கேட்டா கூட ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்கும். சரி, இப்போ அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில வடக்கு பார்த்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. மூக்கு வழியா உங்க மூச்சை உள்ள இழுத்து வாய் வழியா உங்க மூச்சை வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சீங்கன்னா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக பண்ணாம உங்க குடும்பத்துக்கே பணவரவு அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்ப முதல்ல குபேர முத்திரைய உங்க கைகள்ல நீங்க வச்சுக்கோங்க. குபேர முத்திரை எப்படி பிடிக்கணுங்கிறது உங்கள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த பரிகாரத்துக்கு முத்திரைய பயன்படுத்துறதுனாலதான் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல செய்ய வேண்டாம்னு சொன்னேன். அதனாலதான் நாம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குளிச்சதுக்கு அப்புறமும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த முத்திரைய உங்க கையில வச்சுக்காம அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ குபேர முத்திரை எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நம்ம ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல் இந்த 3 விரலையும் ஒன்னா சேர்த்து, அதாவது விரல் நுனிகளை மட்டும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உங்க உள்ளங்கையில மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கைகள்லயும் குபேர முத்திரைய வச்சுக்கிட்டு உங்க 2 கைகளையும் உங்க தொடைக்கு மேல வச்சு வானத்தை பார்த்த மாதிரி உங்க கை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நீங்க தரையில உட்கார்றீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சு உட்காரணும். இப்படி குபேர முத்திரைய உங்க கையில நீங்க வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற ஃபிளவர் மெடிசன்ஸோட பேரை 5 முறை சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு 5 மருந்தோட பேரை சொல்றேன். இது 5 மருந்துமே நமக்கு அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 5 மலர் மருந்துகளோட பெயர்கள் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஸ்வீட் செஸ்னட், ஸ்க்லராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். இத 5 முறை நீங்க சொல்லணும். ஸ்வீட் செஸ்னட், ஸ்க்லராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். ஸ்வீட் செஸ்னட், ஸ்க்லராந்தஸ், வால்நட், ஓக், ஹார்ன்பீம். இந்த மாதிரி 5 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. 5 முறை சொன்னதுக்கு அப்புறமா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லணும். 5 4 4 7 9 5 9. எப்பயுமே இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பரை சொல்லும் போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க உச்சரிக்கணும். நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நாம பார்த்திருக்கோம். இப்போ உங்க கையில குபேர முத்திரை வச்சுக்கிட்டு ஃபிளவர் மெடிசனோட பேரை 5 முறை நீங்க சொல்லிட்டு இந்த குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. கரெக்டா 5 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இப்ப நான் சொன்ன முறைப்படி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுவும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும்
பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.